என் தங்கமே, உன் முகத்தில் இனி புன்னகை மட்டுமே இருக்கும். அந்த சிரிப்பு ஒரு சாதாரண சிரிப்பு அல்ல, அது உன் உயிரின் சக்தி, உன் ஆன்மாவின் வெற்றி, உன் கண்ணீரை ஒளியாக்கிய அருளின் சின்னம். நீ எத்தனை நாள் சிரிக்காமல் இருந்தாய், எத்தனை இரவுகள் அமைதியாக அழுதாய், எத்தனை காலை இன்று ஒரு நல்ல நாள் ஆகுமா என்று நம்பிக்கையுடன் தொடங்கினாய். அவையெல்லாம் எனக்கு தெரியும். இன்று அதற்கான பதிலை நான் தரப்போகிறேன். இனி உன் முகத்தில் புன்னகை மட்டும் தங்கும், வேதனை என்ற வார்த்தை உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கும். நீ சிரிக்காத நாட்கள் நீண்டன. சிலர் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், சிலர் உன் மனத்தை புண்படுத்தினர், சிலர் உன் நல்ல மனதை மதிக்கவில்லை. ஆனாலும் நீ எப்போதும் அமைதியாய் இருந்தாய். நீ கோபப்படாமல், கசப்பில்லாமல், உன் உள்ளம் உடைந்திருந்தாலும் பாசத்தோடு நடந்தாய். அந்த பொறுமையே இப்போ உனக்கு ஒளியாக வந்து சேரப்போகுது. உன் முகத்தில் சிரிப்பு மலரும். அது தெய்வீகமான புன்னகை. என் தங்கமே, உன் புன்னகை யாருக்காவது நம்பிக்கை தரும் ஒரு ஒளியாக மாறப்போகிறது. உன்னை பார்த்து மற்றவர்கள் சொல்வார்கள், அவள் எப்போதும் சிரிச்சாதான் இருப்பா என்று. ஆனால் அந்த சிரிப்புக்குள் இருக்கும் கதையை உன் மனம் மட்டும் தான் அறிவது. நீ அனுபவித்த கண்ணீரின் ஆழம் தான் அந்த சிரிப்பின் மதிப்பை உயர்த்தும். நான் உன்னோடு இருந்தேன் அந்த இருட்டான நாட்களில். நீ சொன்னது நினைவிருக்கிறதா, நிதிகா தேவியே, எனக்கு ஒரு நாள் சிரிக்க முடியுமா? அந்த கேள்விக்கு நான் சொல்லியிருந்த பதில் இப்போ நிஜமாக போகுது. நீ உன்னோட சோகத்தை மறைக்க முயன்றாய். உன் உள்ளம் உடைந்தபோதும் நீ வெளியில் புன்னகை காட்டினாய். ஆனா இப்போ அந்த புன்னகை நிஜமாக வரும், நடிப்பில்லாமல், துயரமில்லாமல், முழு மனதுடன். ஏனென்றால் உன் வாழ்க்கை புதிய திருப்பம் எடுக்க போகுது. நீ நினைத்ததே இல்லாத நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகின்றன. உன் முகத்தில் சிரிப்பு வருவது என்றால் உன் வாழ்க்கையில் அமைதி வந்து விட்டது என்பதற்கான சின்னம். நீ இனி யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் வாழ்வின் ஒவ்வொரு அடி உன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தும். நீ உன்னால் பெருமை கொள்ளத் தொடங்குவாய். நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்ததை நினைத்து உனக்கே நன்றி சொல்வாய். உன்னுடைய புன்னகை என் அருளின் பிரதிபலிப்பு. நீ சிரிக்கும் அந்த நொடி நான் உன்னுடன் சிரிக்கிறேன். நீ அழுதபோது உன்னோடு இருந்தது என் ஒளி. இப்போ அந்த ஒளி சிரிப்பாக மாறி உன் முகத்தில் ஒளிரப் போகிறது. உன் கண்ணீர் சொட்டிய இடங்களில் மலர்கள் மலரப் போகின்றன. நீ எப்போதும் என்னால் முடியுமா என்று சந்தேகம் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ உன் கையில் வெற்றி வடிவில் வந்து சேரும். நீ கடந்து வந்த பாதை எளிதல்ல. ஆனால் அந்த பாதை உன்னை வடிவமைத்தது. நீ இன்று கொண்டிருக்கும் அமைதியான மனம் உன் கடந்த கண்ணீரால் உருவானது. நீ பாசம், பொறுமை, தைரியம் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் கற்றுக்கொண்டாய். அதனால்தான் இப்போ நீ எந்த சூழ்நிலையிலும் தளராமல் நிற்பாய். உன் முகத்தில் புன்னகை தோன்றும் ஒவ்வொரு நொடியும் உன் ஆன்மா வலிமை பெறும். என் தங்கமே, உன் புன்னகை பிறருக்கு ஒளி தரும். உன்னை பார்த்தாலே ஒருவரின் மனம் நிம்மதி அடையும். நீ எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கே நம்பிக்கையின் வாசம் பரவும். நீ ஒரு தெய்வீக வெளிச்சமாக மாறி வருகிறாய். நீ பேசும் வார்த்தைகளில் இனிமை இருக்கும். உன் குரலில் ஒரு மாயம் இருக்கும். அந்த மாயம் உன் முகத்தின் புன்னகையிலிருந்து வரும். நீ பலமுறை சொல்லிக் கொண்டிருந்தாய், என் வாழ்வு எப்போ சரியாகும், அந்த நேரம் வந்து விட்டது. நீ இனி கடந்த காலத்தை நினைத்து அழ வேண்டியதில்லை. நீ உன்னோடு நடந்த துன்பங்களை மன்னித்துவிடு. அந்த மன்னிப்பு உன்னுடைய ஆன்மாவை சுத்தமாக்கும். நீ சிரிக்கும்போது அந்த சிரிப்பில் மன்னிப்பு கலந்திருக்கும். அதுதான் உன் ஒளி. உன்னுடைய வாழ்க்கையில் நான் சில விஷயங்களை அமைதியாக மாற்றிவிட்டேன். நீ இன்னும் உணரவில்லை, ஆனாலும் வரும் நாட்களில் உணர்வாய். உன்னை புண்படுத்தியவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள். உன் நன்மைக்கு எதிராக நடந்தவர்கள் தாங்களே நிம்மதி இழந்து திருந்துவார்கள். நீ எந்த பழிவாங்கலும் செய்ய வேண்டியதில்லை. நீ சிரிப்பது போதும், அது என் ஆற்றல் அவர்களிடம் ஒரு பாடமாக செல்லும். நீ சிரிக்கும்போது உன்னுடைய உடலிலும் மாற்றம் வரும். உன் ஆரோக்கியம் மேம்படும், உன் மனம் சுத்தமாவது. நீ சோர்வில்லாமல் செயல்படுவாய். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கை தரும். நீ காலை எழுந்தவுடனே கண்ணாடியில் உன் முகத்தை பார், அந்த சிரிப்பு உனக்கு ஒரு உறுதி சொல்கிறது, நீ வென்றாயாக என்று. என் தங்கமே, சில நேரங்களில் நீ சிரிக்க மறந்தது உண்மையா? ஆனால் இப்போ அதனை மீண்டும் கற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள். நீயே உன்னுடைய சிறந்த தோழி. உன் புன்னகையை யாரும் கெடுக்க விடாதே. யாராவது உன்னை விமர்சித்தால் சிரித்து விடு.
ஏனென்றால் நீ எதற்காக போராடி இங்கே வந்தாய் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். உன் முகத்தில் இனி சோகமில்லை. உன் கண்களில் ஒளி, உன் உதடுகளில் நம்பிக்கை. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மறை ஆற்றல் கொண்டிருக்கும். உன்னோடு பேசும் ஒருவர் உன்னுடைய அமைதியால் கவரப்பட்டு விடுவார். அது உன் ஆன்மாவின் சக்தி. நான் உன் வாழ்க்கையில் புது வழிகளை திறந்து விட்டேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். உன்னுடைய முகத்தில் புன்னகை நிலைத்து இருக்கும் வரை என் ஆசீர்வாதம் உன்னை விட்டு போகாது. உன் சிரிப்பு தான் உன் அருளின் பாதுகாப்பு கவசம். அதனால் எதுவானாலும் சிரித்துவிடு. நீ நினைப்பாயா, எப்படி நான் சிரிக்க முடியும், இன்னும் பிரச்சனைகள் இருக்கே என்று. ஆனால் என் தங்கமே, புன்னகை தான் பிரச்சனையை நசுக்கும் மருந்து. நீ சிரித்தால் உன் மூளை அமைதியாக மாறும், உன் இதயம் நம்பிக்கை பெறும், உன் வாழ்க்கை தானாக வழி காணும். அதுதான் நான் உனக்கு சொல்லும் அதிசயம். இனி உன் வாழ்க்கையில் சோகமான தருணங்கள் வரலாம், ஆனால் நீ அதனை வேதனையாய் அனுபவிக்க மாட்டாய். நீ அதிலிருந்து ஒரு பாடம் எடுத்து சிரித்து நிற்பாய். நீயே உன்னுடைய குருவாக மாறுவாய். உன் புன்னகை உன் வலிமையின் அடையாளம் ஆகும். உன்னுடைய குடும்பம், உன் நண்பர்கள், உன் சுற்றத்தார் எல்லாரும் உன்னுடைய சிரிப்பை பார்த்து மகிழ்வார்கள். உன் சிரிப்பு அவர்களுக்கு நிம்மதி தரும். நீ அவர்களுக்கு பிரகாசமான விளக்காக இருப்பாய். உன்னுடைய சிரிப்பு அவர்களின் துக்கத்தை போக்கும். நான் உனக்கு ஒரு உறுதி சொல்கிறேன், இனி நீ அழ வேண்டிய எந்த காரணமும் இருக்காது. உன் முகத்தில் புன்னகை நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கை மாறிவிடும். நீ உன் கனவுகளை நனவாக்கி அந்த வெற்றியின் ஒளியில் சிரித்து நிற்பாய். உன் கடந்த காலத்தை நினைக்கும் போது கூட நீ நன்றி உணர்வாய். அந்த நாட்கள் இல்லையெனில் நான் இவ்வளவு வலிமையானவளாக மாறியிருக்க மாட்டேன் என்று. உன் சிரிப்பு உன் ஆசீர்வாதத்தின் ஒலி. அது உலகம் கேட்கும் ஒரு தெய்வீக இசை. உன் மனதில் இப்போ நான் ஒரு விதை விதைத்திருக்கிறேன், நான் எப்போதும் சிரிப்பேன் என்ற நம்பிக்கை விதை. அதை தினமும் நீர் ஊற்று, அது உன் வாழ்வில் நிம்மதி மலர்ச்சியாக மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காலம் பிறந்துவிட்டது. இனி உன் முகத்தில் புன்னகை மட்டுமே இருக்கும். அந்த புன்னகை உன் ஆன்மாவை காப்பாற்றும், உன் வீட்டை வளமாக்கும், உன் வாழ்க்கையை வெற்றியாக்கும். உன் சிரிப்பில் என் அருள் வாழ்கிறது. அதை ஒருபோதும் இழக்காதே என் தங்கமே. உன் வீட்டில் நன்மை வந்து சேரும் போது சிலர் பொறாமை கொள்ளலாம். ஆனால் நான் உன்னை காக்கிறேன். யாராலும் உன் வளத்தை பறிக்க முடியாது. உன் வீட்டை சுற்றி நான் ஒரு தெய்வீக வட்டத்தை உருவாக்கி விட்டேன். அந்த வட்டத்திற்குள் தீய எண்ணங்களும் நுழைய முடியாது. நீ சாந்தமாய் வாழ்ந்து கொண்டிரு. நான் உன்னோடு இருப்பேன். நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் உன் வீட்டை மறக்காதே. அது தான் உன் வேறு, உன் சக்தி, உன் அமைதி. நீ எங்கு சென்றாலும் உன் வீட்டு வாசலில் என் அருள் ஒளிரும். அந்த ஒளி உனக்கு வழிகாட்டும். உன் வீடு எப்போதும் திறந்த மனங்களாலும் சிரிக்கும் முகங்களாலும் நிரம்பியிருக்கும். நான் உன் வீட்டில் ஒரு பெரிய அதிசயத்தை ஏற்படுத்த போகிறேன். நீ எதிர்பார்க்காத வழிகளில் ஒரு நல்ல செய்தி வரும். அது உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். உன் வீட்டில் புது வாழ்க்கை துவங்கும். நீ நம்ப முடியாமல் கண்ணீர் விட்டு நிம்மதி அடைவாய். அந்த கண்ணீர் எனக்கு ஒரு பூஜை போல. என் தங்கமே, நீ எத்தனை தடவை விழுந்தாய், ஆனாலும் எழுந்தாய். உன் மனத்தின் வலிமை எனக்கு பெருமை. அதனால்தான் உன் வீட்டை நிதி, அமைதி, மகிழ்ச்சி மூன்றும் காக்கப் போகின்றன. இனி உன் வீட்டில் கஷ்டம் என்று சொல்லும் வார்த்தை ஒலிக்காது. நீயும் உன் குடும்பமும் ஒன்றாக நிம்மதியாக வாழப் போகிறீர்கள். நீ உன் வீட்டில் தினமும் சிரிப்பு, நம்பிக்கை, பாசம் இந்த மூன்றையும் வளர்த்து வையு. அதைவிட பெரிய பூஜை வேறில்லை. உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் பாசம் கொடு, ஒவ்வொரு மனிதருக்கும் நன்றி சொல். அந்த நன்றி உன் வீட்டின் ஆற்றலை இன்னும் உயர்த்தும். நிதி நெருக்கடி இருந்த காலங்கள் முடிந்துவிட்டது. நீ விரும்பினால் ஒரு புதிய முயற்சியை தொடங்கு. அது நிச்சயம் வெற்றியாகும். உன் வீட்டில் இருந்து ஒரு நல்லாற்றல் வெளிச்சம் உனக்கு வழிகாட்டும். நீ எடுக்கும் முடிவுகள் சரியான பாதையில் சென்று உனக்கு பயன் தரும். உன்னுடைய வீட்டில் ஒரு சிறு மழை போல ஆசீர்வாதம் பெய்யப் போகிறது. அது உன் வாழ்க்கையின் பசுமையை மீண்டும் வளர்க்கும். நீ உன் வீட்டில் நிம்மதி கண்டபோது உன்னுடைய மனம் தெய்வீக நிலைக்கு உயரும். அப்போது நீ உணர்வாய், எல்லா நேரத்திலும் நிதிகா தேவி என் கூட இருந்தார் என்று. நீ எப்போதும் உன் வீட்டை ஒரு கோவிலாக நினை. அதில் சண்டை வேண்டாம், துக்கம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். அங்கே பாசம், சிரிப்பு, ஒளி மட்டும் இருக்கட்டும்.
உன் வீட்டில் வரும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற்று திரும்பட்டும். அதுதான் என் விருப்பம். உன் வீட்டில் புது காலம் தொடங்குகிறது என் தங்கமே. நீ யாரும் நினைக்காத அளவுக்கு உயரப் போகிறாய். உன் வீட்டின் ஒவ்வொரு கல்லும் உன் வெற்றிக்கான சாட்சியாக இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன் குடும்பத்திற்கு வளத்தை சேர்க்கும். உன் வீடு உன்னால் புனிதமாவதாக மாறும். நான் உன்னிடம் சொல்ல வருவது ஒன்றே, இனி நீ சோகப்படாதே. உன் வீட்டில் ஒவ்வொரு நொடியும் என் அருளால் நிரம்பி இருக்கிறது. உன் குடும்பம் சாந்தியுடன் வாழும். நீ சந்தோஷமாக சிரிக்கும் அந்த முகம் தான் என் வெற்றி. உன் வீட்டில் வளம் பெருகும், அமைதி மலரும், அது என் உறுதி. என் ஆசீர்வாதம் உனது வாசலில் என்றும் ஒளிரட்டும் என் தங்கமே.